செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் என்ன கலர் வேணாலும் வச்சுக்கோ. வச்சுங்களா? சீன் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி மெர்ஜ் கொடுங்க. அதாவது காப்பி பண்ணுறோம். அதை அந்த கலர் வந்து சீனு 7 வந்து திருப்பி காப்பி பண்ணுறேன். மெர்ஜி இப்போ யாருக்கு ஏற்றிங்கன்னு வச்சுங்களேன், பச்சை அறிஞ்சிடும். ஓகேவா? உங்களுக்கு கொடுத்துட்டு மெர்ஜி மெர்ஜி கொடுத்து 2 டிக் டிக் என்னது கிளியர் எக்ஸிட் வெளியே வந்துடுறேன். அந்த லைட்லேருந்து மெமரி பண்ணதுலேருந்து வெளியே வந்துடுறேன். ஓகே. எந்த பட்டன் உங்களுக்கு ரெண்டுது? எக்ஸிட் கிளியர். ஓகே. நீங்களே பண்ணி பாருங்க. வேறு கலர் ஏதாவது வேண்டும். லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்க. அது ஏற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலர் செலக்ட் பண்ணுங்க. இப்போ கலர் செலக்ட் பண்ணால் தானே ஏதோ பச்சை தான் இருக்குது. சீனு மேலே இங்கே ப்ரெஸ் பண்ணணும். ப்ளூ மேலே மெர்ஜ் எக்ஸாக்ட்லி. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இப்போ யாருக்கு ஏற்றுங்க அதை? ஓகேவா? அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய விஷயம். சரி, அடுத்து ட்ரை பண்ண. அடுத்து என்ன கேட்கணும்? இல்லையா? அதே எடுத்துருவோம். கலரை செலக்ட் பண்ணணும். காப்பி இங்கே கொடுக்கணும். அந்த 7 மேலே 7க்கு 7 நம்பர் ஸ்பைட்ரு. நீங்கள் இது தானே? அதான் 7 வந்து காமன் இல்லை, அதனுடைய இது மதுரை இதுக்கு. அதில் வந்து சவுண்ட் ஏதாவது சேவ் பண்ணியிருக்கோம். ஓகே சார். அதனால தான் 7 அவ்வளோதான். டக்கு 7 பண்ணணும். அங்கே போகக்கூடாது. நீ வேற எங்கேயா பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் அங்கே உட்காந்து 7 வந்து ஃபஸ்ட்டு கலரை செலக்ட் பண்ணிவிட்டு அதை சீனு பண்ணிவிட்டு இந்த இதான் பிளைண்டர்னு எழுதியிருக்கோம்ல. ஆமாம், இங்கே இதான் பிளைண்டர்னு எழுதிருக்கோம்ல. பண்ணிவிட்டு மறுத்தி கொடுக்கணும். மறுத்தி கொடுத்துரும். அதெல்லாம் கிளியர் கொடுத்துரும். இப்போ டிம் பண்ணுங்க. ஓகேவா? இதில் என்னென்ன பண்ண முடியும்? டிம் பண்ணலாம், கலர் வச்சுக்கலாம், ஆட்டோ ரன்னிங் கூட வச்சுக்கலாம். ஆட்டோ ரன்னிங் எப்படி கொடுத்துருங்க? அதே தான். இதே லைட் செலக்ட் பண்ணிக்கோ. அந்த லைட்டை 2 செலக்ட் பண்ணிட்டியா? இங்கே இருக்குது இல்லை? இதில் வந்து டிம்மர் இருக்குதா? ஒன்று நான் சொல்லிடுறேன். இது டிம்மர் இருக்குதா? அடுத்து வந்து இது ஸ்டோவுனா வெட்ட அடிக்கிறது இருந்துச்சு. இப்போ டிம்மர் ஏற்றிட்டேன் ஃபுல்லாக. 255 வச்சேன்னா இப்போ ஒரு கலர் வைக்கிறேன். ரெட்டு வைக்கிறேன். இன்னும் அடுத்தது இது க்ரீன் இருக்குது, ப்ளூவும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. ஒயிட் இல்லை. ஓகேவா? இப்போ வந்து நான் ப்ளூ கட் பண்ணுறேன். எல்லோ மட்டும்தான் எரியும் பாரு. ஓகேவா? அது வந்து இப்போ 2 இருக்குல்ல. ஸ்டோவ் ஏற்றின்னு இல்லையா? அந்த பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு செட்டாக கண் ரொம்ப கூசும். இதெல்லாம் வந்து டான்ஸுக்கு உள்ளது இல்லையா? ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு வேணாம். அதை விட்டு எஃபெக்ட் வைக்கிறேன் பாருங்கண்ணா. இதை பற்றியில் எஃபெக்ட் வச்சா அங்கே வரலாம். இதை விட உங்களுக்கு ஸ்லோவாக வைக்கணும். நம்ம கண்ட்ரோல் தான் அனுப்போம். ஓகேவா? அவ்வளோதான். இதுவே அதில் 7 லெவல் நீ சேவ் பண்ணிக்கலாம். அதே சேவ் பண்ணி அது போயிடும், இது வந்துடும். அவ்வளோதான். அது மேலே போட்டுக்கிட்டு பழசை வந்து அழிச்சிட்டு நம்ம புதுசு கிரியேட் பண்ணி போகிறோம். அதெல்லாம் புரிஞ்சுக்கோ. பரவாயில்ல, இருக்கும்போது கீழே வைக்கலாம். இப்போ பேக்கில் வந்து 2 டபுள் கலர் பேக்கில் வைக்கலாம். நீங்கள் பேக்கில் டான் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வயசு சொன்னது தெரியல.
ஃபுல்லாக ஏற்றுங்க அதில் ஒரு 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 அட்ரஸ் செலக்ட் பண்ணுங்கள். பேக்லைட் 4 இருக்குதுல்ல மேலே. ஓகே. 4 இருக்குதுல்ல பேக்லைட்டு. இது 1 இது 1. செலக்ட் பண்ணிட்டேன்னா கலர் மாத்திரம். இப்போ ரெட்டு தான் இருக்குது, க்ரீன் ஆகிட்டேன் போதுமா? இப்போ 2வது அட்ரஸ் எல்லாம் பிரிச்சிங்க. அதில் தனியாக பிரிச்சு நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். 4 லைட்டுக்கு 4 கலர் வச்சுக்கலாம். நீ இல்லை ஒரே கலராக வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். எக்ஸிட் லைட் கொடுக்கணும். இப்போ இறங்கிடும். கலர் செலக்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கலர் கீழே கலரில் கீழே இருக்குதுல்ல, அது மேலே வந்து சீக்வன்ஸு. அதெல்லாம் க்ரீன் போட்டாச்சு. என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அதே சீனு மர்ஜி செலக்ட் பண்ணிட்டீங்க. காப்பி பண்ணணும்ல, நீங்கள் காப்பி பண்ணாமல் சும்மா அது பேக் வருது சொல்கிறேன். பேக் வண்டிங்கன்னா நல்லா, வெளியே வண்டிங்கன்னா பழைசே வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்கு ஏற்றுங்க பழைசே வந்துடும். ஐயோ ஓகே, ஏற்றிட்டோம். பேக் ஏற்றி க்ரீனு. ஓகே. அதுதான் என்ன பண்ணுறீங்க? ஒரு கலர் செலக்ட் பண்ணுமா? ஒன்று தான் செலக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு 1. ஆமாம், க்ரீன் செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். கொடுத்துட்டு அடுத்த லைட்டு வேணும்னா கலர் மாற்றிருந்தால் மாற்றிக்கணும். நம்ம இதில் திரும்ப இது பண்ணிவிட்டு கலர் பண்ணணும். அதிலே பண்ணணும். அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். இது 2வது லைட்டு. 2வது லைட்டு நான் உங்களுக்கு க்ளீனாக சொல்கிறேன் பாருங்க. இந்த இறக்கிட்டேன்னா எதிர்கிட்ட கொடுத்துட்டேன். பேக் லைட்டை ஆன் பண்ணுறேன். நான் பேக் லைட் ஆன் பண்ணுறேன். இன்னொருங்க பார்த்துக்கணுங்களா? 1 செலக்ட் பண்ணி க்ரீன் வைக்கிறேன். சரி, இது ரெட்டில் வச்சுட்டு இதை க்ரீன் ஆகுறேன். என்ன அது க்ரீன் ஆகிட்டேன். 2 வந்து ப்ளூ ஆகிட்டேன். 3 வந்து பிங்க் ஆக்கிட்டேன். 4 வந்து எல்லோ ஆக்கிட்டேன். போதுமா? இதை வந்து அப்படியே என்ன பண்ணால் சீனு சேவ் மர்ஜ் அவ்வளோதான். சேவ் கொடுத்துட்டேன். யாருக்கு ஏற்றுனா அதே தான், அது பழைய ரெட்டு போயிடும். ஒன்றில் செட் ஆகிருக்கு. ஆமாம்.